நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். நெற்றி வைக்கின்ற போது அந்த நிலவில் மழை பெய்ய வேண்டும். வண்ணமின் மீண்டல் வேண்டும், மலர்கள் வாய் பேச வேண்டும், வண்டு உட்காரும் பூவேலை நான் வந்து உட்காரும் மனம் வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். நிலை கொள்ளும் வர வேண்டும். பஞ்சம் பசி போக்க வேண்டும், பாலைவனம் போக்க வேண்டும், சாந்தி சாந்தி என்ற சங்கீதம் சுகமேந்தி ஏந்தி வந்து விட வேண்டும். வந்தவை இனி வாழட்டும், தேசத்தின் எல்லை கோடுகள் அவை தீரட்டும், தெய்வங்கள் இந்த மண்ணிலே வந்து வாழட்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் நினைவுரையை மூடு வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். தாமரை சொந்தங்களே, தற்போது நேரம் 10:12 அப்படியே பார்ப்போம்னு சொன்னால் எங்களுடைய சொந்தங்களுக்கு இன்றைய நாளில் ராசியின் பலன்களை வாரம் அமைப்புன்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வாரோம். அந்த வரிசையில் துலாம் ராசி சொந்தங்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமைப்பதுன்னு சொன்னால், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள், தாயாரின் உடல் நலம் சீராகும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும், உத்தியோகத்தில் புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் என்று தன்னம்பிக்கையை தொழில்விடும் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது சொந்தங்களே. ஆமாம், இன்றைய துலா ராசி நேயர்களுக்கு ஒரு ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் ரொம்ப ரொம்ப அருமையான நாளாகவும் தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்த்தோம்னு சொன்னா, விருச்சிக ராசி சொந்தங்களே, மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் நீங்கள் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டு, பழைய கடன்கள் பிரச்சனைகள் தீரும், வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், அலுவலகத்தில் அமைதி நிலவும், நினைத்தது நிறைவேறும் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் விருச்சிக ராசி சொந்தங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், இன்னைக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்படியே கை கூடக்கூடிய
ஒரு சந்தோஷமான நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்தும் தனுசு ராசினியர்களுக்கான பலன்கள் எப்படி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இன்று தனுசு ராசி சொந்தங்களே, வர வேண்டிய பணம் கைக்கு வரும், பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள், வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும், அரசால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்குது. அதேபோல இன்றைய நாளில் பற்று வரவு உயரும், உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும், திடீர் யோகம் கிட்டும் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளின் பலன்களாக எமது தனுசு ராசி சொந்தங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், தனுசு ராசினியர்களுக்கும் இன்றைக்கு ஒரு பக்கா நல்ல நாளாகத்தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய முகப்புத்தகத்தின் மூலம் திலகாந்தன் கமனி குண்டு இணைஞ்சு நட்புடன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் பெரிய காலை வணக்கம். நிதிஷ்பதி கூட இணைஞ்சு காலை வணக்கம். சகோதரி என் சகோதரான் இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் பெரிய பெரிய காலை வணக்கம். அபி பூஜா இந்தியாவிலிருந்து கமலன் கூட இணைஞ்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா போகுது அப்படின்னு ஹார்ட் விஷஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னன்னு சொன்னா, ஒருத்தங்க ஹார்ட் விஷஸ் எங்களுக்கு சொல்லும் போது நாங்க உண்மையில சந்தோஷமா இன்னும் புத்துணர்ச்சியோட நிகழ்ச்சிகளை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜபதி கூட இணைஞ்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம் நட்புகளுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் பெரிய பெரிய காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு, அதாவது எங்களுடைய சொந்தங்களையே யாரெல்லாம் எங்களுடைய ஃபேஸ்புக் முறையோடாக இணைந்திருந்தாங்களோ அத்தனை சொந்தங்களுக்கும் இன்றைய நாள் ஒரு வளமான, ஒரு சிறப்பான, ஒரு ஆரோக்கியமான நாளாக அமையணும்னு சொல்லி தாமரை பத்தின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். www.tamarayfm.com ஊடாக தாமரை ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரியூடாக நீங்கள் தொடர்ச்சியாக எம்மோடு பயணம் பண்ணுவதை இணைந்திருக்கலாம். இது வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சி. పగిలిన కోటలనే వదిలిన మారేడా, పడమర కొండల్లో వాలిన సూర్యుడా, పగిలిన కోటలనే వదిలిన కోటలనే వదిలిన పడమర కొండల్లో ఉడిలా కాపై ఉంటావా, నీ అడుగులకే మడుగులు వస్తే వాళ్ళం, నువ్వంటే ప్రాణం ఇచ్చే వాళ్ళం మేమయ్యా. దండాలయ్యా దండాలయ్యా, మాతో నేను
தாமரை பெண்ணு கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு ஆட உச்சி மேல உச்சி போய் காத்தடத்த பசி தடனை மென்னிக்கு பாரு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு நீங்கள் தொடர்ச்சியாக எம்மோடு 11 மணி வரை நீங்கள் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் வாயிலாக எம்மோடு இணைந்திருக்கலாம். தற்போது நேரம் 10 மணி 20 நிமிடம். இணையத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கும் தாமரை முதல்வன் வணக்கம் தாமரை முதல்வன் எமது தாமரைவத்தினுடைய நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எமது சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆமாம், ராசி பலன் பகுதியை தான் அப்படி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்தும் மகர ராசியினர்களே, இன்றைய நாளில் உங்களுக்காக எத்தே பலன் நம்மை போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல போகிறோம். உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள், கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள், தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும், யோகா தியானம் என மனம் செல்லும், வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சினை தீரும், உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள், உழைப்பால் உயரும் நாள் அப்படின்னு சொல்லி இன்று மகர ராசி சொந்தங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. எனவே நீங்கள் மகர ராசி சொந்தங்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, அந்த முயற்சியின் பலனாக நீங்கள் ஒரு உச்சத்தை, ஒரு உயர்வை நீங்கள் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இவ்வளவு நாளும் நீங்க ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் தான் இன்றைய மகர ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து கும்பராசினியர்களே, உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, காலை 8:53 மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் வீண் டென்ஷன் வந்து செல்லும். பிற்பகல் முதல் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும், எதிர்பார்த்த பணம் வரும், உடல் நலம் சீராகும், உறவினர்களின் ஆதரவு கிட்டும், வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும், உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார், புது அத்தியாயம் தொடங்கும் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டமெல்லாம் அப்படியே விட்டு போய் சந்தோஷம் மிக்க ஒரு நாளாகத்தான் இன்றைய கும்பராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய இறுதி ராசினியர்களான மீனராசினியர்களே, உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இன்று காலை 8:53 முதல் ராசிக்குள் சந்திரன் செல்வதால் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டி வரும், கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வந்து தீரும், முன்கோபத்தால் பகமை உண்டாகும், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள், உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு, வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மீனராசினியர்களே, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு வெற்றியோட போறதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, தொடர்ந்து 12 ராசி பலன்களையும் அப்படியே பார்த்தோம். எது அப்படியோ எங்களுடைய தாமரை சொந்தங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் அப்படியே நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாமரை வானொலிகிட்ட வணக்கம் தாமரை நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு, நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் சொந்தங்களே, நீங்கள் 11 மணி வரை தான் நம்மோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். தற்போது நேரம் 10 மணி 22 நிமிடங்கள். தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். www.tamarayfm.com ஊடாக வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. நினைக்கின்றதா சிறந்தவள்